எங்கள் சங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கோலை எல்லாம் ஏழை கூலி விவசாயிகளுக்கு முதற்கொண்டு எல்லா பேருக்கும் அவரு வழக்காடி இருக்காரு. இலவசமா வந்து வாதிக்காரு. ஒத்தக்கடையை பொறுத்தளவுக்கு ஒத்தக்கடை மக்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்கு. யானமலைய எடுக்கணும்ன்றப்ப தொழிலாளி நாங்கள், ஆட்டோ தொழிலாளி நாங்கள், ஆட்டோ தொழிலாளி நாங்கள், துணை நிற்போம், துணை நிற்போம். எங்கள் தோழர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம், துணை நிற்போம். களத்தில் நின்று போராடிய மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், போராளியே 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 மக்கள் உரிமை போராளி, மக்கள் உரிமை போராளி, ஏழை எளிய மக்களுக்காக வழக்காடிய போராளி, ஏழை எளிய மக்களுக்காக வழக்காடிய போராளி, நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, வீதியில் இறங்கி போராடிய, வீதியில் இறங்கி போராடிய எங்கள் சங்க வழக்கறிஞர், எங்கள் சங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போராளிதான், வாஞ்சிநாதன் போராளிதான். சமர்சீய கல்விக்காக, சமர்சீய கல்விக்காக சிறை சென்ற போராளி, சிறை சென்ற போராளி, தூத்துக்குடி மக்கள் எல்லாம் நோயின்றி வாழ்வதற்கு, நோயின்றி வாழ்வதற்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போரில், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போரில் சிறை சென்ற போராளி, சிறை சென்ற போராளி, சிதம்பரத்தில் தமிழ் முழங்க, சிதம்பரத்தில் தமிழ் முழங்க சிறை சென்ற போராளி, உயர் நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே தமிழ் மொழி வழக்காட, தமிழ் மொழி வழக்காட துணை நின்றவர் வாஞ்சிநாதன், ஆர்ப்பாட்டம் 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 எவர் சில்வர் தொழிலாளர்களில், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் துணை நிற்போம், துணை நிற்போம், எங்கள் சட்ட ஆலோசகருக்கு, எங்கள் சட்ட ஆலோசகருக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம், துணை நிற்போம். எவர் சில்வர் தொழிலாளி நாங்கள், எவர் சில்வர் தொழிலாளி நாங்கள், ஆட்டோ தொழிலாளி நாங்கள், ஆட்டோ தொழிலாளி நாங்கள் துணை நிற்போம், துணை நிற்போம். எங்கள் தோழர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம், துணை நிற்போம். உச்ச நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே நீதி அரசர் சுவாமிகள் மீது,
நீதியரசர் சாமிநாதன் மீது வழக்கறிஞர் அளித்த புகாரை வாஞ்சிநாதன் புகாரிலே நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, கைவிடு, 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 உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் சாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது அளித்திட்ட புகாரை கைவிடு, 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 குற்றமல்ல, 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 நீதியரசர்கள் மீதான புகார் அளிப்பது குற்றமல்ல, புகார் அளிப்பது குற்றமல்ல, கோழை அல்ல, கோழை அல்ல, கோழை அல்ல, கோழை அல்ல, எங்கள் சங்க வழக்கறிஞர், எங்கள் சங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கோழை அல்ல, வாஞ்சிநாதன் கோழை அல்ல, போராளியே, போராளியே, எவர் சில்வர் தொழிலாளிக்காக களத்து நின்று போராடிய மாவீரன் வாஞ்சிநாதன், போராளியே, சமூக நீதி போராளி, மக்கள் உரிமை போராளி, ஏழை எளிய மக்களுக்காக வழக்காடிய போராளி, நீதிமன்றத்தில் மட்டுமல்ல வீதியில் இறங்கி போராடிய எங்கள் சங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போராளிதான். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதி சுவாமிநாதன் பரிந்துரைத்திருக்க அந்த வழக்கை கைவிட வேண்டும். அதே போன்று வாஞ்சிநாதன் வந்து நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கருத்தை ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் சக நீதிபதிகளுக்கும் தனது கருத்தை தெரிவித்து விசாரிக்கும்படி கடிதம் அனுப்பியிருக்கார். இப்ப மக்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பிரச்சனைனா இப்படி காவல்துறைக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிற மாதிரி நீதித்துறையில ஒரு சிக்கல் அப்படின்னா நீதிபதிகள் அவங்களோட தீர்ப்பு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவருக்கு மேல இருக்கிற நீதியரசர்களுக்கு புகார் அளிப்பதற்கு உரிமை உண்டு, சட்டம் அது இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல சிவில் வச்ச, அதாவது கவர்ல அனுப்பியிருக்காரு. வெளிப்படையா போன்லயோ இல்ல இமெயிலையோ இப்படி இணையதளங்களை வழியா அனுப்ப அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு. அதற்கு முன்னாடி அந்த அனுப்பி தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் கையில இருக்கு. அவர் யாருக்கும் தெரியாம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மட்டும் அனுப்பிய அந்த கடிதம் அங்க இருந்து எப்படி வெளிவந்தது அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு வழக்கறிஞருக்கு அந்த உரிமை இருக்குதா, புகார் அளிக்க முடியுமானா சட்டப்படி உரிமை இருக்கு. ஆனா அங்க போன அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல காட்டுறாங்க, சிகில் வச்சு வந்திருக்கு. அவர் செய்தியிலே பேசியிருப்பாரு, யூடியூப் சேனல்ல பேசியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. அதை வந்து
சைபர் கிரைம்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நான் ரகசியமா கவர்ல அனுப்புனது எப்படி வந்துச்சு, சைபர் கிரைம்ல கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்கன்ற வரை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சூழ்நிலையில எந்த நீதிபதி மேல புகார் அனுப்பினாரோ அவரே கூப்பிட்டு விசாரணை நடத்துறது அப்படின்ற அடிப்படையில் போன மாதம் 28ஆம் தேதி நீங்க வந்து பார்த்திருக்க கூடும். நீதிமன்றத்தில் லைவ்லயே போகுது. நீதிமன்றம் லைவ்லயே நீங்க வந்து பார்க்க முடியும். அவங்கவுங்க வீட்டுல செல்லுலயே வச்சு பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த செல்ல பார்க்கும்போது அவரை கூப்பிட்டு, நீ ஒரு கோலை என்னைய பத்தி நீ இப்படி சொல்லியிருக்க, சரியா? உன்னையெல்லாம் யார் போராளின்னு சொன்னது அப்படின்னு ஒரு சக வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் முன்னாடி ஒரு நீதியரசர் இப்படி பேசுறாரு. இது வந்து எந்த அடிப்படையில இப்படி பேசுறது சட்டப்படி இருக்குதா? மாண்பு அப்படின்றது வந்து 2 பகுட்டு இருக்கணும். எப்படி நீதியரசர்கள் நீதி வழங்குறாங்களோ அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வழக்கறிஞர்களும் போராடுறாங்க. அதன் அடிப்படையில் வழக்கறிஞர் வந்து சாதாரண ஏழை கூலி விவசாயிகள் முதற்கொண்டு எல்லா பேருக்கும் அவரு வழக்காடி இருக்காரு. இலவசமா வந்து வாதிக்காரு. ஒத்தக்கடையை பொறுத்தளவுக்கு ஒத்தக்கடை மக்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. யானமலைய எடுக்கணும்ன்றப்ப அதுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் போராடும் போது அதுக்கு உறுதுணையா நின்று பல்வேறு ஆலோசனை வழங்கியிருக்காரு. இப்ப குறிப்பா ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து இதுல பங்கெடுத்திருக்காங்க. ஆட்டோ தொழிலாளர்களும் எங்களோட தார்மீக ஆதரவை தரந்துருக்காங்க. ஆட்டோ தொழிலாளர் அவே ஆட்டோவில் வந்து 3 பேருக்கு மேல ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வரப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை, அவங்க அதுக்கு மேல பயணிக்க முடியும், பயணிக்கணும்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர்கள் போராடும் போது அதுக்கு உறுதுணையா இருந்து கலெக்டர் வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏழை எளிய மக்களுக்காக சமூகத்துக்காக போராடுற ஒரு ஜனநாயகவாதி. அவரை வந்து இப்படி இழிவா பேசுறதுன்ற வந்து எந்த வகையிலையும் சரியானது இல்ல, பொறுப்பானது இல்ல அப்படின்றத தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்றோம். அதே மாதிரி நீதிபதி CR சாமிநாதன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கை நான் விசாரிக்கல அப்படின்னு அங்க பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த தொழிலாளர்கள் நாங்க ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம், அந்த வழக்கை கைவிடணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கொள்றோம். அதே மாதிரி அவர் அனுப்பின புகார் கசிஞ்சிருக்கு இல்லையா, அந்த கசஞ்சது நடிப்பில் யாரு அந்த கசிய விட்டாங்க, யாரு அதை வந்து வெளியில பரப்புனாங்க அப்படின்றவங்கள மீது வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்ன்றத இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு தகவலை சொல்லி முடிச்சுக்கிறேன். நீதிபதி வந்து சாமிநாதன் ஒரு தகவல் சொன்னாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய போகுது. அமெரிக்காவில இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்க அண்ணனும் இந்த பொண்ணும் வந்து கார் ஓட்டிட்டு போறாங்க. அதுல ஆக்சிடென்ட் ஆகி அவர் அந்த ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு. அவங்க அமெரிக்காவுக்கு போகணும். என்ன பண்றாரு, அண்ணன் அந்த வழக்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அண்ணன் வாங்கிக்கிறாரு. அப்ப அவர் யாரு அப்படின்னா அவரே சொல்றாரு, பஞ்சகஜம் குடும்பியெல்லாம் வச்சிருக்காரு, சனாதன முறைப்படி நடக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரு வந்து இதை பண்ணல. ஆனா அக்கா வந்து தங்கச்சி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அப்ப அவர்ல அந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு இவர் இறங்கி பேசி உண்மையான குற்றவாளி அவர் இல்ல, சாட்சி இல்ல, யாரு ஆதாரம் இல்ல, அது நடிப்பில் அவரை விடுதலை பண்றவங்க விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, செத்தது உண்மை, ஒரு நபர் செத்து இருக்காரு ஆக்சிடென்ட் ஆகி, அது உண்மை, கார் ஓட்டிட்டு போனது உண்மை. ஆனா இவர் ஏத்தல, அதனால ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த இருக்காரு, இந்த எழுத்தாப்படி காம்ப்ளெக்ஸ்
மகேந்திரன், அவருடைய அக்கா பையன் தங்கப்பாண்டி பெட்டிக்கடை, சாதாரண பெட்டிக்கடை வச்சிருந்தான். அதே மாதிரி காந்தி நகர்ல செல்வராஜ் அப்படின்ற அவருடைய பையன் செந்தில் பாலிசர். இவங்க 2 பேரும் இதே ஆடி மாசம் என்ன பண்றாங்க, இந்த மகாலிங்கம் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, ஆடி 18க்கு மகாலிங்கம் கோயிலுக்கு போவாங்க. அதுக்கு கெடா வெட்டி வந்து நேர்த்திக்கடன் வச்சிருக்காரு. அதுக்காக என்ன பண்றாரு, நான் சொல்றது ஒரு 10 ஆண்டு இருக்கும். இதே ஹைகோர்ட் சவறு அப்ப இந்த அளவுக்கெல்லாம் மேல இது இல்லை. அதன் அடிப்படையில அந்த ஹைகோர்ட் சவத்து மேல ஏறி ஆட்டுக்குட்டிக்கு வேப்பங்களை உடைச்சாங்க. அந்த வேப்பங்களை உடைச்சத நீதிபதி மேல வாக்கிங் போனவர், அவர் மாடியில வாக்கிங் போனவர், யாரா மேல ஏறி வாங்கி உடைச்சிருக்கான், செக்யூரிட்டியை கூப்பிட்டாங்க, ஷூட் மீ அப்படின்றாரு. செக்யூரிட்டி வந்து ஓடி வந்து இவங்களை வந்து பார்த்து ஆளை பிடிச்சிடுறாங்க. ஏயா இவங்களுக்குள்ள இருக்கீங்க, போனா சொல்லி போக மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு அவரை விட முடியுமா, சென்று ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிடறாங்க. ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா என்னன்னு விசாரிச்சா, ஐயா ஆட்டுக்குட்டிக்கு கொலை அடிக்க போறோம்யா, அதுக்காக வந்து இப்படி ஆச்சு. சரி, நீதிபதி நேரத்தில் நேரடியாக அவர்கிட்ட இருந்து வந்துருச்சு, அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல வழக்கு. என்ன வழக்குன்னா, நீதிபதி வீட்டில் திருட போனாங்கன்னு வழக்கு. அதை அவரும் ஒரு கட்சியில இருக்காரு. இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்ததுல அவர் அன்னைக்கு உறுப்பினர் வந்தாரு, அவர் இருந்தார். அவர் கட்சி சார்ந்து போனாரு, பார்க்க முடியல. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்க வக்கீல பார்த்து அவர்கிட்டையும் போய் பேசி என்ன பண்றாரு, தாலுகா கோர்ட்டு மேலூர் தாலுகா கோர்ட்ல போய் வழக்கு போடுறாங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு. முடியல, ஏன்னா நீதிபதிட்டு இருந்து வந்துருச்சு, நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. உயர் நீதிமன்றத்துல இருந்து வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, மாவட்ட நீதிமன்றத்துக்கு போறாங்க. மாவட்ட நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்கறாங்க, முடியல. அப்புறம் என்ன பண்ணுது, அங்க இருந்து டிஸ்மிஸ் ஆகி நேரம் ஹைகோர்ட்டுக்கே வந்துருது. ஹைகோர்ட்டுக்கு யாருக்கு வருது, எந்த நீதிபதி இவங்க மேல வழக்கு கொடுத்தனாரோ அந்த நீதிபதிக்கே வருது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் தாலுகா கோர்ட்டுக்கும் போன வழக்கறிஞர்கள் அந்த நீதிபதிக்கு எங்களால போக முடியாது, நாங்க வந்து ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற கையை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாதாரண பெட்டிக்கடை வச்சிருந்தவரும் ஒரு பற்ற தொழிலாளியும் என்ன கோடீஸ்வரங்களா, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தலைக்கு 50,000 ரூபா 1,00,000 செலவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் ரிமாண்டுங்க, யாரும் எடுக்க முடியல. இது யாரு பற்ற தொழிலாளி கூட தெரியாது. இன்னைக்குதான் நாங்க இதெல்லாம் பதிவு பண்றோம். வாஞ்சிநாதன் தான் போனோம். வாஞ்சிநாதன் போய் அதே நீதிபதி போய் நின்றாரு. வாஞ்சிநாதன் நிக்க ஒட்டியும் அந்த நீதிபதி 10 சொல்லல, ஜாமீன் போயிட்டு வாங்கிட்டார். ஏன், இவங்க சரியா நிப்பாங்க, இவங்க சரியான ஆளுக்கு வருவாங்க, நேர்மையா இருப்பாங்க, ஏழைகளுக்காக நிற்பாங்க அப்படின்னாங்க. அவங்க 2 பேரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி சாதாரண சமூகத்துக்காக போராடுற வழக்கறிஞர் தான் வாஞ்சிநாதன். இதெல்லாம் நீதிபதிகளும் சக வழக்கறிஞர்களும் தொழிலாளர்களும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். அதன் அடிப்படையில் தோழர் வாஞ்சிநாதன் மீதான அந்த நீதிமன்ற வழக்கை கைவிடணும், அவர் விசாரிக்க சொன்ன அந்த நீதியை விசாரிக்கணும், அதை பரப்புனவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன்.